தீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஐயா வைகோ அவர்களின் நிழலாய் அரசியலில் பயணித்துக் கொண்டிருப்பவர் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திமு ராஜேந்திரன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். முதல்ல நீங்கள் கடையநல்லூர் சட்டமன்ற போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரானதற்கு தீரா சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்ல அறிவார்ந்த பேட்டிகளை மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற தீரா இதுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது மதிமுக. பாஜக வலதுசாரி சித்தாந்தம் திராவிட இயக்கத்தை கபலீகரம் செய்துவிடக்கூடாது, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் அப்படின்னு வைகோ அவர்கள் நிர்வாக குழுவில் ஒரு கருத்துக்களை கேட்டு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கு ஜூன் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு வச்சிருக்கிறாங்க. அந்த பொதுக்குழுவில் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்டு திமுகவுடன் தொடர்வதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாஜகவிடமிருந்து திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்களா? ஏன் இப்படி ஒரு முடிவை ஐயா வைகோ அவர்கள் எடுக்க போறாங்க? ஜூன் 27 பொதுக்குழு கூட்டணி குடித்து முடிவெடுப்பதற்காக அதுக்காக வேண்டியே கூட்டப்படுத பொதுக்குழுன்னு வெளியில் பத்திரிகையில் செய்தி நிறுவனங்களில் வருது. அது ஆண்டுக்கு ஒரு முறை கட்சியினுடைய பொதுக்குழு நடத்தணுங்கிறது கட்சியினுடைய சட்டத்திட்ட விதி. பெரும்பாலும் பிப்ரவரி மாதம் நடக்கும். தேர்தல் ஆண்டாக இருந்ததுனால அது ஜூன் மாதத்துக்கு நடக்குது. அதில் இப்போ உள்ள அரசியல் நிலவரம் எல்லாம் பண்ணுவோம். கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தகைய விருப்பங்களை தெரிவிக்கிறார்களோ அந்த அடிப்படையில் கூட்டணி குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அன்றைக்கு தான் அது தெரியும். இல்லை, நிபந்தனை இல்லாமல் திமுகவுக்கு ஆதரவு எப்படின்னா இன்றைக்கு பெரியார் அண்ணா கலைஞர் காலத்தில் இல்லாத ஆபத்து திமுகவுக்கு திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் திமுகவோடு கரம் கோர்த்தது மதிமுக. இன்னைக்கு இப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பேச்சு வரும்போதே எதை காட்டுதுன்னா, அதாவது திராவிட இயக்கத்தின் அடர்த்தியான ஒரு கொள்கை பாசறை மறுமலர்ச்சி திமுக என்று தலைவர் வைகோ அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அது உண்மை. தன்னுடைய கொள்கையை வீரியமாக களத்தில் சொல்கிற கட்சி மறுமலர்ச்சி திமுக. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரிவினவாத கட்சி. அந்த கட்சியோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொண்டிருக்கிற எவரோடும் மறுமலர்ச்சி திமுக தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த அடிப்படையில் தான் மறுமலர்ச்சி திமுகனுடைய இயக்கம் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். மற்றதை தலைவர் தான் பார்த்துக்கொள்வாங்க. இப்போ தாவேகா ஆட்சி அமைத்து 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த 1 மாதத்தில் 100க்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எந்த திமுக ஆட்சியில் கஞ்சா கடத்தலும் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற முதல்வர் விஜய் பிரச்சாரத்தில் சொன்னாரோ அது பல மடங்கு இன்னைக்கு அதிகரித்துக்கிட்டு இருக்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்க முடியுது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த 1 மாத கால தாவேகாவினுடைய ஆட்சியை நீங்கள் எப்படி அடை போடுறீங்க? அதாவது குற்றவியல் வழக்குகள் 2 விதமாக பாருங்கள். எந்த ஒரு அரசு இருந்தாலும் குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கூடுதல் குற்றவியல் வழக்குகள் இந்த அரசு போட்டிருக்குன்னு சொன்னால் காவல்துறை விழிப்பாக இருந்து கூடுதல் வழக்குகளை போட்டிருக்குன்னு சொல்லலாம். பூசி மெழுகாமல் எல்லாத்தையும் வழக்காக போட்டு எல்லாத்தையும் தண்டனைக்கு உட்படுத்துகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னா அது காவல்துறையும் அரசும் அது கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை எல்லாரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் ஒரு குடிமகனாக எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ரெண்டாவது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு 67 வந்தப்போ இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கு சுமார் 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் கமெண்ட் அடித்தாங்க. அப்போ அண்ணா சொன்னார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உண்மை தான், எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் எப்படி ஆட்சி நடத்தன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மக்கள் எங்களை ஆதரிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு அது சிம்பிளாக அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு அரசு 30 நாளுங்கிறது
பெரிய இது கிடையாது. நிர்வாகம் அப்படியே தான் இருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு அதிகாரி போன இடத்துல இன்னொரு அதிகாரி வருவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான முனைப்பாக ஈடுபடணுங்கிறது வேண்டுகோள். ஈடுபடுவார்கள் என்று பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களா இந்த வெற்றியன்னு தெரியலை. நாங்களும் என்ன நினச்சோம், இவங்களுக்கு நல்ல ஓட்டு கிடைக்கும்னு தான் நினச்சோம், நம்மளும் நினச்சோம். ஆனால் அவங்க இப்படி வெற்றி பெற்றதுனால மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இன்னும் இந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும், அல்லது கூடுதலாக இது பண்ணணும்னு நினைப்பாங்க. எதிர்க்கட்சி என்ன நினைக்கும், நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம், அப்போ ஆட்சி மீது குற்றஞ்சாட்டி நம்ம வலிமைப்படுத்தணும், வருங்காலத்தில் நம்ம வலுவாக வரணும்னு நினைப்பாங்க. இது வந்து நடைமுறை. அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்க முடியும். சரி, நீங்கள் தொடர்ந்து இப்போ சொல்லும்போது சொன்னீங்க, அண்ணா அவர்கள் புதிதாக ஆட்சிக்கு வரும்போது இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு அண்ணா சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்னு அண்ணாவை மேற்கோள் காட்டி சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு தாவேக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு திருச்சி கிழக்கில் நன்றி சொல்ல போன முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான அணுகுமுறை அவருடைய பேச்சு நம்ம பார்க்க முடியல. ஏன்னா வந்து தேர்தல் மூடல எப்படி இருந்தாரோ, திமுகவை எப்படி விமர்சனம் பண்ணாரோ, அதே மாதிரி வெற்றி பெற்று வந்து வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லும் போது திமுக அதே மாதிரியான விமர்சனத்தை தான் வைத்தாரே தவிர நீங்கள் கற்றுக் கொடுங்க நாங்கள் வந்து அண்ணா சொன்ன மாதிரி விஜய் சொல்லலை. அதையும் இதில் ஒப்பிட்டு நீங்கள் சொல்லணும். அது காரணம் அறிஞர் அண்ணாவுக்கு இணையாக இன்னொருத்தரை நம்ம அதில் கம்பேர் பண்ண முடியாது. அதாவது புதுசாக ஒரு ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு அண்ணா ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரே தவிர விஜய் வந்து அண்ணாவோ எம்ஜிஆரோன்னு நம்ம அவரை கோடிட்டு காட்ட முடியாது. அதை நான் விரும்பலை. அவர் எப்படி பேசணுங்கிறது நம்ம டைரக்ஷன் பண்ண முடியாது. கட்சி தலைவர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி பேசணுங்கிறத அவர் தான் முடிவு செய்துக்கணும். ஒருவேளை இப்படி பேசினா தான் நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இருக்கும்னு கூட அவர் நினைக்கலாம். அது அவருடைய இதுதான். இல்லை, அண்ணாவோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்கிறது சரியானது. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த தாவேக்காவினுடைய இந்த ஒரு மாத கால ஆட்சியில் வந்து பொதுவாக ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சிகளையே தாக்காமல் குற்றஞ்சாட்டாமல் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்துறது ஆட்சிக்கு வந்து ஒரு மதிப்பை தேடித்தரும். இப்போ நாங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கோம், ஒரு எதிர்கட்சிக்காரங்க கூட வந்து பத்திரிக்கை கொடுக்காங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே தான் நம்மளை எதிர்த்து வேலை செஞ்சுருக்காங்க, நம்ம போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அது சுற்றி இருக்கவங்க நமக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க, நமக்கு ஆதரித்தவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்கட்சிங்கிறது ஒரு ஆட்சியை நடத்துகிறதுங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. 8 கோடி மக்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்துகிற வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. அவங்க வந்து எதிர்க்கட்சியை தாக்குவதை விட வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தி சாதனைகளை நிகழ்த்தி எதிர்க்கட்சிகளையும் ஈர்க்கிற வகையில் அவங்க நடந்துக்கிட்டது நல்ல அவங்களுக்கு சிறப்பை தேடித்தரும். பொதுவாக ஒரு ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு தொழில் வளர்ச்சியிலோ தொழிலில் முதலீடுகளை கொண்டு வருவதோ இதுக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருடம் கால அவகாசம் கொடுக்கறதுல வந்து புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது நாள்தோறும் வந்து பாலியல் சிறுமிகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயம்புத்தூர் சூலூரில் வந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்தார்கள். அதே மாதிரி அண்மையில் வந்து ஒரு திருச்சியில் வந்து ஒரு சிறுமியை காரில் கூட்டுட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிடும். இது நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. போதைப் பொருள் கடத்தலும் அதிகமாயிருக்கு. இதையும் ஓராண்டுக்கு விமர்சிக்க கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்றது. குறிப்பாக நான் உடைச்சு சொல்லணும்னா அது முதன்மைச் செயலாளர் துரை வைகோ அவர்கள் சொன்னது இந்த இதுக்கு பொருத்தப்பாடு சரியா இருக்குமா? இல்லை, தவறு. அவர் வந்து துரை வைகோ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆட்சி அதிகாரம் குறித்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா எப்படி செயல்படுகிறார்கள்னு எடை போடணும்னா குறைந்தபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். பிரச்சனையும் அது சட்டம் ஒழுங்குன்னு நினைக்க மாட்டோம். ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு ஒரு விமர்சனிக்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் டைம் கொடுக்கணுங்கிறது ஒரு பொதுவான நியதி. அது அவர் சொல்ல வர்றது, அதான் அவர் சொல்கிறது. இது வந்து தனிப்பட்ட ஒரு குற்றம் ஒரு இடத்துல நிகழ்துன்னா இந்த ஆட்சி அதிகாரத்தை அதில் கொண்டு இணைக்க முடியாது, நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்லி. அந்த குற்றங்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து உடனே எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிகளை கைது செய்ய கூண்டில் அடைக்கணுங்கிறது அது தனி சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த வளர்ச்சி குறித்து அவங்களுடைய அதன் மூலம் நாட்டுக்கு செய்கிற சேவைகள் குறித்து பேசணும்னா குறைந்தபட்சம் 6 மாதம் அதிகபட்சம் 1 வருஷம் டைம் கொடுக்கணுங்கிறது ஒரு பொதுவாக பின்பற்றப்படுற நீதி தான். அதைத்தான் கட்சியினுடைய இளைய தலைவர் துரை வைகோ வலியுறுத்துறாரு. அது சரியான பார்வை தான். நீங்கள் சரியான பார்வைன்னு சொல்கிறீங்க, புரிஞ்சிக்க முடியுது. என்னன்னா 6 மாதத்துக்கு நான் வந்து இந்த ஆட்சியை பற்றி பேச போகிறது இல்லை, விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே என்னை வந்து பேச வைக்குது இந்த ஆட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாப்புல.
அடுத்தவங்க சொல்றாப்புல இந்த ஆட்சி ஒரு 3 மாதம் 6 மாதம் கூட தாண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை வழங்க வேண்டும் என்பது தான் பொதுவான கருத்து. ஆட்சி நிலைத்த தன்மை இல்லாமல் போகிறத வந்து பொதுமக்களும் விரும்ப மாட்டாங்க. பொதுமக்களுமே ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆசைப்படுவாங்க. அதனால் இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதாங்கிறது குறித்து இப்போ நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது. அது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது. ஏன்னா இப்போ இருக்கிற அமைச்சரவைக்குள்ள கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. நிபந்தனையற்ற ஆதரவு பொது உடைமை இயக்கங்கள் தந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் அதை சொல்லியிருக்காங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். அது குறித்து நம்ம சொல்ல விரும்பலை. ரெண்டாவது, பிரதான எதிர்க்கட்சிங்கிற முறையில் ஆளுங்கட்சி மீது அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லுவது தான் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும்போது அவங்க பார்வையாக இருக்கலாம். திமுக ஆமாம், அவங்களுடைய பார்வையாக இருக்கலாம். அது வந்து நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சின்னத்தில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் ஒரு மறுமலர்ச்சி திமுகவின் பிரதிநிதியாக தான் சட்டசபையில் நான் பேசியிருக்கேன். அப்படி தான் நாங்கள் பேசுவோம். அப்படிங்கிறப்ப அது அவங்களுடைய பார்வைன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இப்போது தேர்தலுக்கு முன்னால் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு அப்படியே அணிமாறி தாவேகா பக்கம் போனதை பார்க்க முடியும். பொது உடைமை கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. விசிகா, IUML இவங்க வந்து அமைச்சரவையிலே இடம்பெற்றாங்க. ஆனால் இவர்கள் மீது வராத விமர்சனங்கள் மதிமுக மீது கூர்மையாகவே வைக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா ஐயா வைகோ அவர்களை வந்து முதலமைச்சர் வீட்டில் வந்து சந்தித்ததற்கு பிறகும், அதற்கு பிறகு முதலமைச்சர் விஜய் வந்து திருச்சியில் நன்றி தெரிவிக்க போகும்போது துரை வைகோ அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு, சந்தித்து வெளியே வந்து பேட்டி கொடுத்ததற்கு பிறகு இன்னும் விமர்சனங்களை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. மற்ற கட்சிகள் மீது இல்லாத விமர்சனத்தை மதிமுக மீது திமுகவினரும் சில ஊடகவியலாளர்களும் வைக்கிறத எப்படி பார்க்குறீங்க? மதிமுக தாவேக பக்கம் நெருங்குது அப்படின்னு பேசுகிறது, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது தலைவர் வைகோ அவர்கள் அவருடைய லட்சியத்தில் கொள்கையில் வந்து எப்போவுமே நிலையாக ஒரே ஸ்டாண்டில் தான் இருப்பார். பார்க்குறவன் கண்ணில் உள்ள கோளாறு தான் வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணம் இருக்குது. ஒரு முக்கியமான உதாரணத்தை நான் சொல்கிறேன், எல்லோரும் மறந்துருப்பாங்க. 1998 அதிமுக கூட்டணியில் நம்ம ஜெயித்தோம். 1996 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில். நம்ம கட்சி ஆரம்பித்தது எப்போ? 94. எங்கள் கட்சி தொடங்கினது 94. 96 முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் ஆயாச்சு. நாங்கள் 234 தொகுதியிலையும் தோத்துட்டோம். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் மதிமுகலேருந்து 1000 பேர் சேர்ந்தார்கள், 2000 பேர் திமுகவில் சேர்ந்தார்கள், போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வேகமாக மதிமுக இருந்துச்சுங்கிறது பழைய ரெக்கார்டை எடுத்து பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த நேரத்தில் 98 நாங்கள் அதிமுகவில் சேர்ந்தோம். ஏன்னா எல்லோரும் திமுகவை நோக்கி போகிறாங்கங்கிற ஒரு இது வர்றப்போ அது ஒரு அணை போடணும், கட்சியை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் அதிமுகவில் சேர்ந்து 5 எம்பிக்கு நின்று 4 எம்பி ஜெயிச்சு 4 எம்பி அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக வாஜ்பாய் பிரதமர் ஆகிறதுக்கு துணையாக இருந்தோம். அது இருந்துச்சு. அந்த தருணத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்கு தலைமை, எங்கள் கூட்டணிக்கு தலைமை. அவங்க வந்து வாஜ்பாய் ஆட்சியை கவுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு. என்ன கண்டிஷன் வச்சாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியை நீங்கள் கலைக்கணும், கலைஞர் ஆட்சியை கலைக்கணும்னு வச்சாங்க. எங்களுக்கும் தலைவர் கலைஞருக்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் கடுமையான பகையான நேரம். 94 கட்சி வந்திருக்கு, 98 இது நடக்கு, திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மதிமுக வந்து ஆயிரக்கணக்கானவர் திமுகவில் சேர்ந்ததாக டெய்லி பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அம்மையார் இந்த கண்டிஷனை வைக்காங்க. நாங்கள் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ சைதாப்பேட்டை வீரவணக்க நாள் கூட்டத்தில் தலைவர் வைகோ சொன்னாங்க, திமுகவும் எங்களுக்கும் பகை இருக்குது, அது தனி. ஆனால் பேரறிஞர் அண்ணா வலியுறுத்திய மாநில சுயாட்சி அடிப்படையில் திமுக ஆட்சியை, கலைஞர் ஆட்சியை கலைக்க நான் சம்மதிக்க மாட்டேன், நான் கூட்டணி அதிமுக இருந்தாலும் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய கட்சி பாதிக்கப்பட்டாலும் கொள்கைக்காண்டி பேசிய இன்னொரு தலைவரை காட்டுங்க. இது திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அன்னைக்கு நாங்கள் கலைஞர்கிட்ட உறவு வச்சுருந்தோமா? எங்கள் கட்சி திமுகவால் அன்னைக்கு சேதப்படுத்தப்பட்டதானே செஞ்சுது. நாங்கள் ஜெயலலிதா அவர்களால் தானே நாங்கள் எம்பி ஆனோம். அப்படி நினைக்கல. அண்ணாவுடைய கொள்கை என்ன? மாநில சுயாட்சி கொள்கை. ஒரு மாநில ஆட்சியை மத்திய ஆட்சி கலைக்க சம்மதிக்க மாட்டோம். தலைவர் அறிவிச்சார், ரெக்கார்டு இருக்கு, ஆவணங்கள் இருக்கு. அந்த ஸ்டாண்டு இன்னைக்கு வரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சந்திப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன்.
எங்கள் கட்சியினுடைய அவைத்தலைவர் மொழிப்போர் தலகர்த்தர் ஐயா எல்ஜி 64 மொழி யுத்தத்தை நடத்திய மாணவர் தலைவர்கள் முக்கியமான தலைவர் அவர்கள். எங்கள் தலைவர் வைகோவுக்கு கூட அவர் ஒரு அரசியல் ஆசான்களில் ஒருத்தர் தான் ஐயா எல்ஜி அவர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எங்களுக்கும் முரண்பாடாக இருந்த நேரத்தில், அவர்களோடு எங்களுக்கு அரசியல் உறவு இல்லாத நேரத்தில் கட்சியினுடைய தலைவர் எம்பி போய் நேரடியாக பார்த்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அந்த மொழிப்போர் வீரருங்கிற கோட்டாவில் தன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்கு, அவங்களுடைய பேத்திக்கே யாருக்கோ ஒரு மருத்துவக் கல்வி சீட்டுக்காண்டி போனாங்க. அப்போ எங்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் உறவு கிடையாது. முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய அவைத்தலைவர் எம்பி போய் சந்தித்து பார்த்துட்டு வராங்க. அதை நாங்கள் எங்கள் கட்சியில் குறையாதுன்னு நினைக்கல. எங்கள் தலைவர் அது குறித்து எந்த வருத்தமும் பட்டுக்கிடலை. இது ஒரு சாதாரண நடைமுறை. அவர் சொந்த வேலைக்கு தான் எல்ஜி ஐயா போயிட்டு வந்தாங்க. ஆனால் துரை வைகோ எதுக்கு போனார், எதுக்கு சந்திச்சார்? அவர் தொகுதி பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாரு. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை. அவர் சொன்ன அந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றிட்டா திருச்சி தொகுதிக்கு ஏராளமாக மக்களுக்கு பயன்பாடு இருக்கும். அதை விட சீமைக்கருவேல மரம் 10 வருஷத்துக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்ட முடியலை. அதையும் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கிறார். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக இருக்கிறவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கையை வைக்கலாம், சொல்லலாங்கிறது ஒரு நடைமுறை. அது கூட அவர் எதுக்கு சந்திச்சார்னா, தலைவர் வைகோவை தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தராக விஜய் அவர்கள் பார்க்க வராங்க. அப்போ அந்த ஒரு பகை கிடையாது. அரசியலில் தனிப்பட்ட பகை ஒன்றும் இல்லை, கொள்கை முரண்பாடு தானே தவிர பகை கிடையாது. அப்போ பார்க்க வர்றப்ப அது ஒரு நல்லிணக்கம், அரசியல் நல்லிணக்கம்னு தான் அதை எடுத்துக்கொள்ளணும். ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இணைந்து ஒரு நிகழ்ச்சியில் போகிறாங்க. ஒரு இப்தார் நோம்பில் இருந்தாங்கன்னா எதுக்காண்டி இருக்காங்க? இஸ்லாமை ஏற்றுக்கிட்டா இந்து போய் அங்கே உட்காந்துருக்காரு. ஒரு நல்லிணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் பகை இல்லாத ஒரு நல்லிணக்கத்துக்கு முதலமைச்சர் விஜய் தலைவர் வைகோவை பார்க்காரு, முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பார்க்காரு, எல்லாம் பார்க்குறாங்க. அந்த நேசம் இருந்ததுனால தான் சரி ஒரு முதலமைச்சரை பார்த்து நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் பகை இல்லைன்னு சொல்லி துரை வைகோ அவர்கள் அதை பார்த்து கொடுத்துருக்காரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்க முறையில். அதனால் இதுக்கு கள்ள முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கள்ள முடிச்சு போட்டோம்னா துரை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சில கோரிக்கைகளுக்காக முதலமைச்சரை சந்தித்தார், புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் கொஞ்சம் சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுக ஆட்சியை கலைப்பதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் இருந்தார். கொள்கை வழியில் எந்த அளவுக்கு பயணிச்சார்னு சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளவும் இருந்ததற்கு பிறகு இப்போ மதிமுக துரை வைகோ அவர்கள் ஒரு கருத்தை சொன்னதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கடினமான வார்த்தையை, அது சொல்கிறது சரியாக இருக்குமா தெரியல, தூக்கில் தொங்குங்கடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவ்வளவு ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நீங்கள் ஐயநாதன் என்பவர் இப்படி சொன்னதா நான் கேள்விப்பட்டேன், நான் அதை பார்க்கல. ஆனால் வாசகநல்லூர் உண்ணாவிரத்தில் எங்கள் கட்சி பொருளாளர் செந்திலதிபன் அவர்கள் உச்சகட்ட வேகத்தில் பேசும்போது தான் இப்படி ஒருத்தன் சொல்லியிருக்கிறாரான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயநாதன் ஒரு நிலை இல்லாதவருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் மாதத்துக்கு ஒரு ஸ்டாண்டு. கடந்த 6-7 ஆண்டுகளில் அவருடைய பேச்சை அவரே போட்டு பார்த்தா அவருடைய லட்சணம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது தெரியும். எங்கள் கட்சியினுடைய இளைய தலைவர் துரை வைகோவை, ஒரு கட்சியினுடைய இளைய தலைவர், அவர் குறித்து எப்படி மறுமொழி சொல்லணுங்கிறத ஐயநாதன் கொஞ்சம் யோசித்து பேசினா நல்லது. நீங்கள்லாம் கூட தூக்கில் தொங்காமல் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் எதுக்கு தொங்கணுங்கிறத கொஞ்சம் ஐயநாதன் யோசிங்க. வருங்காலத்தில் உங்கள் நாவை அடக்கி பேசுங்க. எந்த அரண்மனைக்குள்ளே சிக்கி இப்போ நீங்கள் கிடக்கிறீங்கன்னு தெரியலை, எச்சரிக்கையாக பேசுங்க. இப்போ தாவேக்கார் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றம் பிரச்சனைகள் வரும்போதும் தந்தை பெரியாரை பற்றி சீமான் போன்றவர்கள், எச்ராஜா போன்றவர்கள் சில கடுமையான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை பேசும்போதும் எதை பற்றியுமே பேசாத தாவேக்கா தலைவர் விஜய் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கட்சி தான், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தான் அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதாவது மிக முக்கியமாக இதில் நீங்கள் கருத வேண்டியது, திராவிட இயக்கம் தமிழர் நலன் சார்ந்த முழுமையாக எல்லா தமிழர்களும் எல்லாம் பெற வேண்டும், ஒரே இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்களோட ஒரு அம்சம் என்னென்னா, பெரியாரை தங்களுடைய கொள்கை வழிகாட்டியாக அறிவிச்சிருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணாவை சுட்டி காட்டுதாங்க.
மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய இதை கோட் பண்ணுறாங்க. பச்சை தமிழன் என்று தந்தை பெரியார் போற்றிய பெருந்தலைவர் காமராஜரை ஒரு கொள்கை தலைவராக வச்சுருக்கிறாங்க. நாட்டு விடுதலை போராட்டத்துக்கு போராடிய இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பேரரசியான வேலுநாச்சியாரை கொள்கை தலைவியாக வச்சுருக்காங்க. நாட்டு விடுதலைக்கு தன்னை அர்ப்பணித்த அஞ்சலை அம்மாள் அவர்களை கொள்கை தலைவர் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது எல்லாம் தமிழர் நலன், தமிழ்நாடு சார்ந்த பார்வையாக இருக்கிறதுனால திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு வடிவமாக அவர்கள் இருக்கலாம். அதனுடைய அந்த சித்தாந்தத்துக்கு நெருங்கி வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்கள அடிப்படையில் தான் அவரை ஒரு திராவிட இயக்கமாக பார்க்க ஏன்னா திரிபுராவில் வந்து லெனின் சிலையை உடைத்தது வரை தமிழ்நாட்டில் வந்து பெரியார் சிலையை உடைப்போன்னு எச்ராஜா சொல்லும் போது ஐயா வைகோ அவர்கள் எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையை ஆற்றினாங்கிறது தமிழ்நாடு நல்லா பார்த்துருக்கு. ஆமாம். அதே மாதிரி அண்ணாவை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லும் போது தலைவர் வைகோ அவர்கள் எவ்வளவு ஒரு ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு. கொள்கை தலைவராக விஜய் பெரியாரை கொண்டதற்கு பிறகு ஒரு கடினமான ஒரு கொச்சையான வார்த்தையை பேசும்போது அதை பற்றி எதுவுமே வாய் திறக்காமல் இருந்த விஜயை ஒரு திராவிட இயக்கத்துக்குள்ள ஒரு வெற்றி அடைந்தாங்கிற ஒரு காரணத்தினால அதை திராவிட இயக்கத்துக்குள்ள கொண்டு வர முடியும். பெரியார் குறித்து எச்ராஜாவுக்கு எதிர்வினை வந்து வலிமையாக ஆற்றியிருக்கணும், அது அவர்கள் செய்திருக்கணும். அதற்கான காரணம் இப்போ அவங்கள தான் சொல்ல முடியும். ஆனால் கொள்கை தலைவராக பெரியாரை முன்னிறுத்தி பெரியாரை அவங்க முன்னிறுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதனால் அதை நம்ம அதை முன்னிறுத்தலைனாலும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா பெரியாரை முன்னிறுத்திருக்கிறாங்கல்ல, அதை நம்ம மகிழ்ச்சியாக அதை வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டு போவோம். நமக்கு ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக நம்ம ஆதரிக்கிறோமா இல்லையாங்கிறது இல்லை. சரி, பெரியாரை முன்னிறுத்துறாங்கல்ல. அதிமுக மாநாட்டில் பெரியார் படத்தை எடுத்தாங்கல்ல, மதுரையில் பிஜேபி கூட்டணி பிரச்சாரத்தில் பெரியாரை எடுத்தாங்கல்ல, அண்ணான்னு பேர் வச்சுக்கிட்டே அதிமுக எடுத்துச்சுல்ல. அதை கம்பேர் பண்ணல இவங்க வச்சு பெரியாரையும் முன்னிறுத்துறாங்கல்ல, அந்த வகையில் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது வந்து துரை வைகோ அவர்கள் எங்கள் உறுப்பினர்கள் வந்து இந்த சின்னத்தில் போட்டி போடலைங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் சீர்காழியில் இருக்கிற செந்தில் செல்வன் இவங்க வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகா கூட்டணியோடு மதிமுகவினுடைய சின்னத்தில் போட்டி போடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக நாள்தோறும் பேசும் பொருளாக இருக்கு. மதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் அப்படி ஒரு இதை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் தேர்தலை சந்திப்போங்கிறது ஒரு திட்டம் எதுவும் மதிமுக இல்லை. அதில் என்னென்னா, இது என்கிட்ட பல பேர் கேட்டாங்க. நான் வழக்கமாக எனக்கு இந்த பேட்டி கொடுக்கறது துணை பொதுச் செயலாளராக இருக்கும்போது கூட நான் எனக்கு பேட்டி கொடுக்குற பழக்கம் இல்லை, அதில் ஆர்வம் கிடையாது. ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு வந்துட்டு பேட்டி கொடுக்கறது இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க வரும்போது கூட என்கிட்ட ரெகுலராக பல பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நேரில் கேட்பாங்க. ஒரு கருத்தை அவங்க கேட்டவங்கள்ட்டெல்லாம் என்ன சொன்னேன்னா, நான் தலைவர் வைகோ அவர்களினுடைய வார்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சிறு வயதிலிருந்து தலைவர் வைகோவை பார்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அமைப்பில் வந்தேன். அப்புறம் தலைவர் வைகோவை பார்த்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வளர்ந்தேன். அரசு பணியை விட்டுட்டு தலைவர் வைகோ பின்னால் சோதனையான நேரத்தில் எல்லாம் வந்தேன். அது தலைவர் தான் எனக்கு ஆசான், அரசியல் ஆசான் வந்து எனக்கு தலைவர் வைகோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கெல்லாம் நான் விளக்கம் யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. தலைவர் வைகோ அவர்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். முதல்ல அது அடிப்படை, அது நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். தலைவர் வைகோ என்ன சொன்னாலும் அதை நான் செய்திருந்தோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் இப்போதும் என் கருத்து. கட்சியினுடைய இது என்னவோ அதுபடி நான் நடந்துக்கிடுவேன். தலைவர் வைகோ அவர்கள் சமீபத்தில் வாசகநல்லூர் உண்ணாவிரதம் ஜூன் 5, ஜூன் 6, 7 ஜூன் 7 கட்சியினுடைய தலைவருடைய புகைப்பட கலைஞர் ராஜா வீட்டு நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சட்டப்பேரவை விதிகளுக்கு உட்பட்டு எங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் கழகத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சட்டப்பேரவையில் அவர்கள் இயங்குவார்கள். இல்லை, ஒரு சின்ன கோரிக்கை மன்னிச்சுங்க. ஏன் அந்த கேள்வி வருது, நீங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவார்கள் சொன்னதுனால நான் நினைவுபடுத்தினேன். இந்த ஆட்சி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போது நீங்கள் 2 பேரும் கலந்துக்கல. அன்னைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய முதல் தேர்தலுக்கு பிறகு முதல் நிர்வாக குழு கூடுது. திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு பண்ணுது, எங்களுக்கும் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடுது. அப்போ அங்கே இருந்து ஓட்டெடுப்பு நடக்க போகுதுங்கிற சூழ்நிலை இல்லை. அதனால் நிர்வாக குழுவினுடைய முக்கியத்துவமும் அதில் தேர்தலுக்கு பிறகு முதல் நிர்வாக குழு அதில் நாங்கள் கலந்து தான் ஆகணும். அதனுடைய காரணத்தினால தான் அது இருந்துச்சு. தவிர அதில் திட்டமிட்ட எதுவும் கிடையாது. இன்னொன்று சொன்னாங்க,
16ஆம் தேதி நடக்க வேண்டிய நிர்வாக குழுயாம் 13ஆம் தேதிக்கு மாற்றினீங்க, அன்னைக்கு தான் நம்பிக்கை தீர்மானம் வருதுன்னு தெரிஞ்சு மாற்றினாங்க. நம்பிக்கை தீர்மானம் வர்றதுக்கு சட்டசபை என்னைக்கு கூடுதுங்கிறதுக்கு முன்னாடியே அந்த தேதி மாற்றி பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதனால் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது இயற்கையாக நடந்த ஒரு இதுதான். நிறைவான ஒரு கேள்வினா, இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை, திமுக கூட்டணியில் இங்கே மதிமுக இருக்கா? இந்தியா கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக இருக்குங்கிறது நீங்கள் தலைவர் டெல்லி கூட்டத்தில் இப்போ கலந்துட்டு வந்ததுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத தலைவர் வைகோ அவர்கள் உரிய நேரத்தில் சொல்லுவாங்க. பொதுக்குழுவில் அது குறித்து விவாதிப்போம் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதான் என் கருத்து. உங்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. வீரா சேனல் வெகு சிறப்பாக எங்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.